பாய். இதெல்லாம் கேட்காதீங்க. மைக் எடுத்துட்டு சொன்னாங்க, கேமரா எடுத்துட்டு சொன்னாங்க, எதுவுமே எடுத்துட்டு போனு அந்த நைட்ல கார் ஓட்ட விடுவாங்க சொல்லி நைட் மட்டும் எடுத்துட்டு. சரி, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் போனதுக்கு? உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லிட்டரலி உள்ள உட்கார்ந்தோம்னே நம்ம அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல ஸ்பேஸ் அந்த ஒரு இந்த படத்துல வந்து பின்னாடி உட்காந்துட்டு நம்ம போவோம்ல, ஏதோ அந்த ஜெட் ஓட்டுவோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிளஸ் இந்த அது ஓட்டும் போது ஆபரேட் பண்ணும்போது சவுண்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாம் ஆபரேட் பண்ணுவாங்களே, அந்த வேற எப்படி இருந்துச்சு? அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வெஹிக்கிள்ல நான் ஏறுறேன். அது வந்து ஒரு மாதிரி சும்மா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மாதிரி பெரிய மெஜஸ்டிக்கா ஃபீல் ஆச்சு. அதுக்குள்ள உட்கார்ந்து போகும் பாத்தியா? இது என்கிட்ட கேட்டதா இந்த மாதிரி எக்ஸாக்ட் பண்ணி சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. அதனாலதான் யாரு கிட்ட கேட்டு வந்து அது கரெக்டா ஃபீல வாங்க முடியுமோ அதனால ஒரு ஃபீல வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். பிக் பாஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓகே ஸ்பாட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கண்டிப்பா ஓட்ட விடுவாங்களான்னு தெரியல. அப்படி ஓட்ட விட்டாங்கன்னா நீங்க எத்தனை மணி இருப்பீங்க? சார் நைட்டு ஓட்ட விடுறாங்க கண்டிப்பா நான் ஓட்டுறேன். சுபா சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஓட்டுறோம். ஓகே ஸ்காட். டைம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. அங்க ஈவெண்ட் நடக்குது. நம்ம இங்க டீ குடிக்க வந்தோம். ஆக்சுவலி 5 மணிக்கே வந்து டீ குடிச்சோம். அவர் சொன்னாரு இங்க நிறைய பேர் பசங்க இருக்காங்க நமக்கு அப்படின்னாங்க. உடனே திரும்பி 7 மணிக்கு வந்து இங்க டீ குடிக்க வந்தோம். மொத்த பேரும் ஆஜராயிட்டாங்க. இதை திருப்பி காட்ட பாருங்க. சோ இது உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது வந்து மகேந்திரா சிட்டின்னு ஒரு பிளேஸ் ஸ்குவாட். இதுக்குள்ளதான் இந்த ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நிறைய வீடு இருக்குல்ல உள்ள கிட்ட. இது என்ன இடம் கட்ட? செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி மலையம்பாக்கம். ஆக்சுவலி சென்னைக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைச்சு நான் வந்தேன். பார்த்தா எனக்கே தெரியும் நான் செங்கல்பட்டு வந்திருக்கோம் போல. சுத்தி சுபாஷ் சுத்தி நம்ம செங்கல்பட்டுக்கு வந்திருக்கோம்டா. சோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்க பேரு ப்ரோ? தனுஷ். ஓகே ஸ்குவாட். இது எல்லாமே பேசி முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன். அஜீஸ் ப்ரோ குட்டி பசங்க வந்து அவ்வளவு கிரேஸா இருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க, how do you feel? சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொல்லி கால் பண்ணாங்க, புஜ்ஜின்னு ஒண்ணு இருக்கு வரீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் புஜ்ஜியா? ஆஹா, வாழ்க்கையில தான் ஏதோ புஜ்ஜி வச்சு ஓட்ட முடியல. சரி புஜ்ஜி தானு சொல்லிட்டு வந்தேன். அத்தா புஜ்ஜி வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்ன வருத்தம், வாழ்க்கையிலயும் புஜ்ஜி ஓட்ட முடியல, இந்த புஜ்ஜியும் ஓட்ட முடியல. பின்னாடி உட்காந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து இந்த புஜ்ஜில பின்னாடி கூட உட்காந்து வர முடியல. நீங்க வந்து உட்காந்து வந்திருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. ஏதோ ஜெட்ல பின்னாடி உட்காந்து பைலட் ஓட்டுவார் முன்னாடி உட்காந்து நம்ம பின்னாடி உட்காரோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலா பிடிச்சது என்னன்னா வந்து இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஏதோ 180 mm தான் சொன்னாங்க. அவரு அழுதுறாரு. டார்க் வந்து 9800 சம்திங், சரியா தெரியல. பட் சொன்னாங்க ஓட்டுன உடனே வந்து சர்ன்னு போகுது. உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆமா, எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த டிசைனே ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் நம்ம ஊர்ல வருமா? இப்ப நிறைய ஹாலிவுட் படம் பார்த்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய படம் பார்த்திருப்போம். அதெல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சிஜி பண்றாங்களோ. அது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால, அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்காக ரெடி பண்ண எல்லா டீமுக்கும் வந்து பண்ண கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட். சரி, தேங்க்யூ. ஸ்குவாட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனைன்னு பார்த்தாலும் நம்ம ஓட்ட வந்த புஜ்ஜில ஏதோ பிரச்சனையா. ஸோ புஜ்ஜி வந்து ஏதோ டெக்னிக்கல் போகிறதுனால அப்படி நிற்குது. ஸோ இதுதான் புஜ்ஜி வந்து உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஹைட்டு வந்து பாருங்க, டயர் சைஸ். ஸோ நம்மளோட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரோட அப்படி வியூ காட்ட பாருங்க. காரோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதோ அங்கே தான் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அண்ட் இப்போ காரில் வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள உட்கார முடியல. ஸோ நமக்கு எங்க நேரமே சரியில்லை. மனசு உண்மையிலே ஓட்டலான்னு ஆசையாக இருந்தேன், பட் ஓட்ட முடியல. பரவாயில்ல ஸ்பாட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த உண்மையை சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரை பார்த்ததுல. உண்மையில அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அண்ட் இதோட மெயின் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்தாலும் இதோட நான் சொன்ன மாதிரி தான் இதோட டார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9800. ஏன்னா எதுக்கு இது 9800 டார்க் வந்து நான் பெருசா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ டன் வெயிட் இது. ஸோ அவ்வளோ வெயிட்டுக்கு இந்த டார்க் ப்ரொடியூட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வந்து மெயினா இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் படத்துல வந்து மேஜரா வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புஜ்ஜி. இந்த ஒரு காரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஸ்காட், ஸோ இது வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்காட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புஜ்ஜிக்காரை ஓட்ட போகலான்னு நினச்சேன், பட் ஓட்ட முடியல. அண்ட் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இந்த காரை வந்து ஓட்டிட்டு வந்து நைட்டு படுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாசலுக்கு இந்த சம்பவம் ஆச்சு. அந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லைட் வாங்கியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி கலராக போட்டு காமிச்சாதான் நம்ம பசங்க நம்புவாங்களா? ஆமா ஸ்காட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி ஸ்டாண்ட் வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், நம்ம பேசுவோம்னா. அந்த இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன்.